வணக்கம். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு தோப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாசிப்பருப்பு தோப்பத்துக்கு நம்ம 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் மைதா, எண்ணெய், 1 கப்பு வெல்லம், மஞ்சத்தூள், உப்பு, 2 ஏலக்காய். இந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ இது வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு வைக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணிங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம துவைப்பத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கரைச்சிக்கலாங்க, கொஞ்சம் திக்காக. இந்த மாதிரி கரைச்சிங்க மாவு. இப்போ நம்ம வெல்லம் சுடு தண்ணியில் கரைச்சிடலாங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வடிகட்டி வச்சிடலாங்க. இது வெந்துருச்சு பாருங்கள். இதை தண்ணி வடிச்சிடலாம். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க நைஸாக. நம்ம வேக வைக்கும் போது இது மாதிரி பளபளன்னு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வெல்லத்தோடு சேர்த்துடலாங்க. இந்த வெள்ளை தண்ணி ஊற்றுருங்க எல்லாம். நான் மீடியமாக வெல்லம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ உருட்டிட்டு துவைப்பம் போட்டுடலாங்க. இப்போது இதை கொஞ்சம் உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி இப்போது உருட்டியாச்சுங்க. மாவில் இதை துவைச்சி எண்ணெயில் போட்டுடலாங்க. இது அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாதுங்க. இதான மிதமான தீயில் போட்டு எடுக்கணும். அதிக தீ வைக்கக்கூடாது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. சுவையான தோப்பம் ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.